ஹாய் விவாஸ், நாம் இன்றைக்கி கிருஷ்ணராஜபுரத்துலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் மைசூர் சென்னை சென்ட்ரல் சாஃப்ரான் வந்தே பாரத் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ண சாஃப்ரான் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஏறினோடனே நம்மளுக்கு டீ கிட்டு கொடுத்துருக்காங்க. டீ கிட்டில் எப்பவும் போல் ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் தரக்கூடிய கிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா வந்தே பாரத்லேயும் உள்ளே இருக்கிற டிஸ்பிளே எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆச்சு. நம்ம ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம்ஸுமே நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினோட ஃபேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 995 பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஆகுது. நீங்கள் ஃபுட்டோடு சேர்த்து ஆர்டர் பண்ணிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது ஃபுட்டோடு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வந்துடும். நம்ம சீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் அந்த பவுச்சில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த ட்ரே டேபிள் இருந்தது. எல்லாமே புது வந்தே பாரத் நல்லாவே இருந்தது. பங்கார்பேட் ஜங்ஷன் தாண்டி நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சோண்டு உப்புமா, அதுக்கப்புறம் கேசரி கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு வடை, அப்புறம் சட்னி, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. நான் சோமநாயக்கப்பட்டியிலேருந்து ஆம்பூர் வரைக்கும் கேபின் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன்.
இது ஃபோனு குவாலிட்டி இல்லை. ஆமாம். நீங்கள் என்ன ட்ரை பண்ணி நான் ட்ரெயின் அதே ஒரே நிமிஷம். चाहिए कॉफ़ी उसको मिक्स किया ना ऐसा दो. ஒரு சில சவுத் வந்தே பாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் ப்ளாகர்ஸ்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது கேபின் ரைடெலாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எதிர்ப்பு காட்டுறாங்க, இதை மூடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் இந்த வந்தே பாரத்தில் அது மாதிரி எனக்கு எதுவும் ஆகலை. ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன ஆச்சு, ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே அவரும் விட்டார். நீங்கள் யாரும் வரதா இருந்தால் இது வீடியோ பிடிக்கல, எதுவும் சொல்கிறது இல்லை யாரும். ನಾವೆಲ್ಲ ನೋಡಿದ್ವಿ. ಆಮೇಲೆ 2 ದಿನ ಆಯಿತು, ಆಮೇಲೆ ಪೂರ್ತಿ ದಿನ ಆಯಿತು. ಅದು ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಸ್ಪೀಡ್ ನೋಡಿದೆ, ಫಾಸ್ಟ್ ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ನೋಡಿದೆ, ಇದು ನೋಡಿದೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬುಲೆಟ್ ಬರುತ್ತೆ, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ಬಿಸ್ನೆಸ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರ್ ಬಿಸ್ನೆಸ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಸರ್. ಬಟ್ ಕರು ಜಾಸ್ತಿ ಇದರಿಂದ ಯಾಕಂದರೆ 200 ಸ್ಪೀಡ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಷ್ಟು ಸಾಕು. ಆದರೆ ಅಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟರು ನಮ್ಮ ಜನತೆ ಇದೆ ಕಾರಣ ನಾವೇ ನಮಗೆ ಒಂದು ಮಗು ಸಾಕು, ಹೋಗಬೇಕು ಒಂದು ಕಾರಣ ಇದು. ಆಮೇಲೆ ಒಂದು ಹೆಂಡತಿ ನಿನ್ಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಇಟ್ಬಿಡೋಣ, ಅವ್ರಿಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಆಮೇಲೆ ಅವ್ರ ಬಿದ್ದಿವೆ ಇಲ್ಲ, ಸಾಕು ಬಿದ್ದಿವೆ ಇಲ್ಲ ತೆಗೆಸ್ಕೊಂಡು ಇನ್ನೊಂದು ಜಾಸ್ತಿ ಸಂತೋಷ ಮಾಡಬೇಕು. ನಮ್ಮ ಜಾತಿ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದು ಸಂತೋಷ ಆಗಬೇಕು. ಬಟ್ ಅವರಲ್ಲಿ 2 ಆಯ್ತಾ ಒಂದೇ ಮಂಚಿನಲ್ಲಿ ರೆಡಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆம்பூருக்கு அப்புறம் நான் என்னோடய சீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் காட்பாடி வந்துருச்சு. அங்கேருந்து சீட்லேருந்து எல்லா ஷாட்ஸும் கவர் பண்ணியிருப்பேன். It's okay, madam. We have to get the distance. What is the listing status in terms standard? Is it going to happen, not going to happen? What? Because last moment we can't do anything. But ठीक है, I'll talk to you that it is not listed in the line sheet, but again, just in case. வந்தே பாரத் பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் நான் சீட்லேருந்து கவர் பண்ணியிருந்தேன். 25 to 100 பார்த்திங்கன்னா 41 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதே மாதிரி 25 to 130 பார்த்திங்கன்னா 71 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. Anywhere you are getting stuck now, please let me know. Thanks for that. I'm really looking, see, yeah, I trust on you, don't worry.
I'm here to support you, but let's push it through. I'm sure we always do. This visit also will be a very big success. Just be confident and strive. I'm sure you will. Yeah, you will do the best. Yeah. No, whatever best. You will do the best. I know it. So don't worry. I'm there with you, and we'll have to figure it out. We always did. So just like the last time, I think this time around also. This is a big, very big. It's always the best visit. से आने वाली सभी यात्रियों का स्वागत करती है। Okay. भारतीय ರೈಲ್ವೆ ಜಂಕ್ಷನ್ ನಿಲ್ದಾಣದಿಂದ ಹತ್ತುವ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಣಿಕರನ್ನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತಿದೆ. Free of cost. Thank you. Happy journey. कल ले सकता हूँ, कल ही ले सकता हूँ। क्या है उतना रहता है और इसी में भी मेरे को मैं देख लेता हूँ चाहिए होगा मेरे तो बहुत ಚೆನ್ನೈ ಸೆಂಟ್ರಲ್ तो मैं सब कुछ मैनेज कर सकता हूँ लेकिन फिनांस में ரயில் முழுவதுமாக நிற்கிற பிறகு கவனமாக ஏறவும். Please. No, I am more than happy to deploy visibility. I think that should at least come with the stock. If they deploy visibility and there is no stock, then we don't need that ready visibility. She's personal washing. Very happy. I used to handle food. समझा के रखना कि भाई थोड़ा खर्चा करना पड़ेगा before I talk anything you should talk on these ones. வீடியோ கால் பண்ணிட்டேன். It's not a green key मतलब मेरे को पूरा का पूरा करना चाहिए मेरा right. I'm not telling that you have to cut your margin. But sometimes you will have to basically do some expenses for all this. We are not asking you to do. திருப்பி இன்னொரு ஆக்சலரேஷன் நடந்தது. இந்த ஆக்சலரேஷனை பார்த்திங்கன்னா நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு. இந்த வாட்டி நீங்கள் 15 to 100, 15 to 130 எவ்வளோ செகண்ட் எடுத்துக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சென்னை சென்ட்ரலுக்கு பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஏர்லியே வந்திருந்தோம். அது காரணம் ஸ்பீடு எப்படி எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலும் உங்களுக்கே தெரியும். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்தே பாரத் இருந்தது. இதோட இந்த வந்தே பாரத் விலாகை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.